ஹாய் குட் மார்னிங் ஆல். டெய்லி மார்னிங் 8 o'clock நம்மளுடைய சேனலில் வந்து டிஎன்பிசி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு தினமணி நியூஸ் பேப்பர் ரீடிங் வந்து பார்த்துட்ருக்கோம். வீக்கெண்ட் அதாவது சண்டே நைட்டு ஒரு 7:30க்கு வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் அந்த வீக் ஃபுல்லாக பார்க்குற நியூஸ் பேப்பர் ரீடிங்கோட குவிஸ்ஸு டெஸ்ட்டு மாதிரி ஒரு 20 கொஷின்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். அதை போயிட்டு எல்லாருமே அட்டன் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்கை வந்து நம்ம ஃபஸ்ட் கமெண்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஓகே, இன்னையோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் இங்கே பாருங்கள். இராணுவத்தினுடைய தலைமை தளபதியாக உபேந்திர துவிவேதி அவர்கள் வந்து பங்கேற்றிருக்காரு. இராணுவத்தினுடைய முன்னாள் தலைமை தளபதியான மனோஜ் பாண்டே அவர்களுடைய பதவிக்காலம் வந்து ஜூன் 30 வந்து முடிவடையுது. அதனால் இராணுவத்துக்கு புதிய தலைமை தளபதி வந்து வேணும் இல்லையா, அது வந்து உபேந்திர துவிவேதி அவர்கள் தான் வந்து பொறுப்பேற்றிருக்காரு. இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்ததாக ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து மனதின் குரல் அப்படின்ற நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நாட்டு மக்கள் கூட வந்து என்ன பண்ணுவார், உரையாற்றுவார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, உலக அளவில் மிளிரும் இந்திய கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. சரிங்களா? புதிய குற்றவியல் சட்டங்கள் இன்று முதல் அமலுக்கு வர உள்ளது. அதாவது நம்மளுடைய பழைய குற்றவியல் சட்டங்கள், அதாவது ஐபிசி, சிஆர்பிசி, இந்திய சாட்சிகள் சட்டம், அதுக்கு வந்து மாற்றா பாரதிய நியாய சம்ஹிதா, பாரதிய நாகரிக் சுரக்ஷா, பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்னு சொல்லிட்டு 3 புதிய குற்றவியல் சட்டங்களை வந்து இதில் கொண்டு வராங்க. அதில் வந்து அதாவது சிறுமிகளை வந்து வன்கொடுமை செஞ்சால் வந்து மரண தண்டனையும் உட்பட உச்சபட்ச தண்டனைகளும், அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு குற்றங்கள் வந்து நடந்துச்சு அப்படின்னா அது வந்து இந்தியாவினுடைய எந்த ஒரு ஸ்டேஷன்லேயும் போயிட்டு நம்ம அந்த வழக்கை வந்து என்ன பண்ணலாம், பதிவு செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் குற்றங்கள் நடக்கிற இடங்களை வந்து வீடியோ காட்சிகள் மூலமாக வந்து பதிவு செய்யுதுன்னு சொல்லிட்டு புதிய சட்டங்களை வந்து இன்று முதல், அதாவது ஜூலை 1 முதல் வந்து இந்த 3 புதிய குற்றவியல் சட்டங்களும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா நடைமுறைக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தமிழ்நாட்டில் மெட்ரோ ரயில் சேவை தொடங்கி 10வது ஆண்டு வந்து ஆரம்பிக்கிறதுனால சிங்காறு சென்னை எட்டை QR கோட் மூலமாக வந்து ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு 20% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா 2015 தமிழ்நாட்டில் முதல் முறையாக கோயம்பேடு டு ஆலந்தூர் வரைக்கும் வந்து மெட்ரோ ரயில் சேவையை அன்றைய சிஎம் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து ஆரம்பித்து வச்சுருப்பாங்க. அதனுடைய 10வது ஆண்டு வந்து ஆரம்பிக்கிறதுனால இந்த டிஸ்கவுண்ட்டை வந்து அறிவிச்சிட்டு தான் மெட்ரோ ரயில் நிர்வாகம் வந்து தெரிவிச்சிருக்காங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஓகே, இன்னையோட குரல் வந்து பார்த்துலாம். சரிங்களா? இந்த குரல் வந்து ஊக்கம் உடைமை அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்த குரலை படிச்சிடலாம். வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இந்த குரலுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தாமரைகள் மலர்கள்லாம், ஃபார் எக்ஸாம்பிள் தாமரை மலர்கள்லாம் எங்கே இருக்கும், குளத்தில் தானே இருக்கும். அந்த தாமரை மலரினுடைய தண்டினுடைய நீளம் எதை பொறுத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்க நீரினுடைய அளவை பொறுத்து தான் வந்து இருக்குமாமா. அதுபோல் ஒரு மக்களினுடைய, அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்வினுடைய உயர்வு அவன் மனதில் இருக்கிற ஊக்கத்தை பொறுத்து வந்து இருக்கும். அதை தான் சொல்கிறாங்க உள்ளத்து அணையது உயர்வு. அவன் மனசில் இருக்கிற ஊக்கத்தினுடைய அளவை பொறுத்து தான் அவன் வாழ்க்கையில் அவன் வந்து உயர முடியும்னு சொல்கிறது தான் இந்த குரலினுடைய பொருள். இந்த குரல் வந்து ஊக்கம் உடைமை அப்படின்ற அதிகாரத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இன்னொரு தடவை ரீட் பண்ணிக்கலாமா? வெள்ளத்து அணைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்து அணையது உயர்வு. இராணுவத்தினுடைய புதிய தலைமை தளபதி யாருன்னு பார்த்தோம், உபேந்திர துவிவேதி. இவர் தான் வந்து என்ன பண்ண போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முப்படைகளினுடைய தலைமை தளபதியாக நின்று வழி நடத்த போகிறாரு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம்.
நேற்று நடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து ஆந்திரா மாநிலத்தில் இருக்கிற அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் விளையிற அரக்கு பள்ளத்தாக்கில் ஒரு பழங்குடியின சமூகத்தினால் விளைவிக்கப்படுற அரக்கு காப்பியை பற்றி வந்து குறிப்பிட்டிருப்பார். இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அரக்கு காப்பின்றது அங்கே இருக்கிற, அதாவது அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் இருக்க அரக்குன்ற பள்ளத்தாக்கில் வாழற பழங்குடியின மக்களால் விளைவிக்கிறதுனால தான் அது பேர் வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா அரக்கு காப்பி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அரக்கு காப்பியை பற்றி மனதின் குரல் நிகழ்ச்சியில் நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து சொல்லியிருப்பார், புகழ்ந்து சொல்லியிருப்பார். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இங்கே வந்து புதிய குற்றவியல் சட்டங்களுடைய சிறப்பம்சங்களை பற்றி சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக என்னென்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, புதிய சட்டங்களுக்கு கீழே பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது புகார்தாரர்கள் வந்து எஃப்ஐஆர்னுடைய காப்பீஸை வந்து, அதாவது ஆன்லைனில் தான் வந்து எஃப்ஐஆர் பதிவு பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதனுடைய நகல்களை வந்து இலவசமாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் கைதினுடைய விவரங்கள் பற்றி காவல் நிலையங்கள் மற்றும் மாவட்ட தலைமையகங்களுக்கு இன்டர்நெட் மூலமாக, அந்த வெப்சைட் மூலமாகவே வந்து அவங்க சீக்கிரமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கொடூரமான குற்றங்கள் தொடர்பான வழக்கையும் விசாரணையும் வலுப்படுத்துறதுக்காக தடவியல் நிபுணர்கள் குற்றம் நடந்த இடங்களுக்கு சென்று சாட்சியங்களை வந்து சேகரிக்கணும். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களுக்கு வந்து முன்னுரிமை அளித்து முதல் தகவல் அறிக்கை பதிவான 2 மாதங்களுக்குள் விசாரணையை வந்து முடிச்சு உறுதி செய்ய புதிய சட்டங்கள் வந்து வலியுறுத்துது. இது எல்லாமே வந்து புதிய குற்றவியல் சட்டங்களுடைய சிறப்பம்சங்கள். சரிங்களா? இங்கே பாருங்க, வெங்கையா நாயுடு குறித்து 3 நூல்களை வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. அது என்னென்ன நூல்கள்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஹைதராபாத்தில் நடந்த நிகழ்ச்சியில் டில்லியில் இருந்தபடி நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து வெங்கையா நாயுடு தனது 75வது பிறந்த நாளை வந்து கொண்டாட போகிறதுனால அவரை பற்றின வாழ்க்கை வரலாறு புத்தகங்கள், அதாவது வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாறு, வெங்கையா நாயுடு லைஃப் இன் சர்வீஸ் என்ற புத்தகங்களை வந்து வெளியிட்டப்பட்டுள்ளது. இது தவிர செலிப்ரேட் பாரத் 13வது குடியரசுத் தலைவராக வெங்கையா நாயுடுவின் இலக்கையை நோக்கிய பயணம் மற்றும் செய்தி ஆகிய புகைப்பட தொகுப்பு புத்தகங்களும் வந்து நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காரு. சரிங்களா? இராணுவ பயன்பாட்டுக்கு வந்து முதல் முறையாக உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட சிப்பு இணைக்கப்பட்ட 4G கைபேசி நிலையத்தை வந்து நம்மளுடைய இராணுவத்தினுடைய பயன்பாட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த கைபேசி நிலையம் யார்கிட்டேருந்து வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூருவை சேர்ந்த சிக்னல் ட்ரான் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கினது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த 4G கைபேசி நிலையம்ன்றது இராணுவத்தினுடைய பயன்பாட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த கைபேசி நிலையத்தை எந்த நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கியிருக்கான்னு கேட்டிங்கன்னா, பெங்களூரை சேர்ந்த சிக்னல் ட்ரான் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீடியோக்கும் சரி, நம்மளுடைய ஃபோட்டோஸும் சரி, நம்மளுடைய தகவல் தொழில்நுட்பமும் ஒயர்லெஸ் மூலமாக வந்து அதாவது கிரிட்டிக்கலான இடத்துல, அதாவது பனிப்பிரதேசத்துலலாம் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? உயர்தர ஆடியோ வீடியோக்களை ஒயர்லெஸ் சேவை மூலமாக வந்து வழங்குது. தங்கு தடையற்ற தொலைத்தொடர்பு சேவைகளையும் வழங்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த நிறுவனத்துக்கிட்ட தான், அதாவது சிக்னல் ட்ரான் அப்படின்ற நிறுவனத்துக்கிட்ட தான் இந்த 4G கைபேசி நிலையத்தை வந்து எங்கே எடுத்துகிட்டு போகிறான்னு பார்த்தீங்கன்னா, சயாத்ரிக்கு வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளுடைய இந்திய அணி வந்து T20 உலகக்கோப்பை வந்து வென்றிருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து ரூபாய் 125 கோடி வந்து ரொக்க பரிசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் அவங்க பண்ண சிறப்பான ஒரு சம்பவங்கள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அதில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, T20 உலகக்கோப்பையில் ஒரு எடிஷனில் தோல்வியே காணாமல், அதாவது அந்த எடிஷன் ஃபுல்லாகவே, அந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வந்து வெற்றி மட்டுமே பெற்ற அணி அப்படி எதுனா நம்மளுடைய இந்திய அணி தான் வந்து முதல் அணியாக வந்து ஒரு எடிஷன் ஃபுல்லாக எந்த ஒரு தோல்வியுமே இல்லாமல் வெற்றி பெற்ற அணியாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, T20 உலகக்கோப்பையில் இது வரைக்கும் நடந்த 9 எடிஷனில் 8 வந்து அதாவது 9 எடிஷனில் 8 எடிஷனில் வந்து என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டாஸ் வென்ற அணி தான் வந்து வெற்றி பெற்று சாம்பியன் ஆகிருக்கு. அப்போது எக்ஸப்ஷன் எதுன்னு கேட்டிங்க அப்படின்னா,
2009 நடந்த இறுதி ஆட்டத்தில் பாகிஸ்தானுக்கு எதிராக டாஸ் வென்ற இலங்கை அணி வந்து தோல்வியை நழுவியது. அப்போது இலங்கை தான் வந்து 2009 டாஸ் வென்றிருக்கு. இது வந்து மாற்றி நடந்திருக்கு. இது வரைக்கும் நடந்த 9 சீரீஸ்லையுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 8 சீரீஸில் வந்து எந்த அணி வந்து டாஸ் வென்றாங்களோ அவங்க தான் வந்து வெற்றி பெறுவாங்க. ஆனால் ஒரே ஒரு இதில் மட்டும் மாற்றி நடந்திருக்கு. 2009 இலங்கை வந்து டாஸ் வென்றிருக்கு. ஆனால் வந்து என்ன பண்ணியிருக்கு, இலங்கை வந்து தோல்வி அடைஞ்சிட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்க, தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா பதிவு செய்த ஸ்கோரர் வந்து 176 வந்து அடிச்சிருக்காங்க. ஆடவர் T20 உலகக்கோப்பையினுடைய இறுதி ஆட்டத்தில் ஒரு அணியால் பதிவு செய்யப்பட்ட அதிகபட்ச ஸ்கோர் எதுன்னு கேட்டாலும் நம்ம இந்திய அணி பதிவு செய்த ஸ்கோர் தான். சரிங்களா? அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தென்னாப்பிரிக்காவினுடைய ஹென்ரிக் கிளான்சன் 23 பந்துகளில் வந்து அரை சதம் அடித்ததே T20 உலகக்கோப்பையினுடைய இறுதி ஆட்டத்தில் அடிக்கப்பட்ட அதிவேக அரை சதம். அதாவது கம்மியான பாலில் யார் வந்து அரை சதம் அடித்தாங்கன்னு கேட்டாங்கன்னா தென்னாப்பிரிக்காவினுடைய ஹென்ரிக் கிளான்சன் அவர்கள் தான் வந்து 23 பந்துகளில் அரை சதம் வந்து அடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது T20 உலகக்கோப்பையை வென்ற அதிக வயதுடைய கேப்டன் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ரோஹித் சர்மா தான். இவர் வந்து 37 ஆண்டுகள் 60 நாட்கள் வந்து ஆயிருக்கு. அதனால தான் அதிக வயதுடைய கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுவே ICC போட்டிகள் அனைத்தையுமே கணக்கில் எடுத்துக்கணும் அப்படின்னா 2வது வயதான கேப்டனாக வந்து நம்மளுடைய ரோஹித் சர்மா இருப்பார். அப்போது ஃபஸ்ட்டு யாருன்னு கேட்டிங்கன்னா 92 பாகிஸ்தானுடைய ஒரு நாள் கிரிக்கெட் சாம்பியன் போது அதனுடைய கேப்டன் இம்ரான் கானுக்கு தான் வந்து 39 ஆண்டுகள் 172 நாட்கள் வந்து ஆகியிருந்தது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், T20 உலகக்கோப்பை வென்ற அணியில் இருமுறை இடம் பிடித்த வீரர்கள் வரிசையில் ரோஹித் சர்மா வந்து 9வதாக வந்து இணைஞ்சிருக்காரு. ஓகேவா? ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா 2007 இதுக்கு முன்னாடி 2007 வந்து அவர் வந்து இருமுறை, அதாவது உலகக்கோப்பை வென்ற அணியில் இருமுறை இடம் பிடித்த வீரர்களுடைய வரிசையில் 9வதாக வந்து ரோஹித் சர்மா இணைஞ்சிருக்காருன்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு முன்னாடி 8 பேர் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா மேற்கிந்திய தீவுகளை சேர்ந்த டேரன் சமி, மார்லன் சாமுவேல்ஸ், கிறிஸ் கெயில், ஜான்சன் சார்லஸ், டுவெயின் பிராவோ, சாமுவேல் பத்ரி, ஆட்ரே ரசஸ், தெனஷ் ராம்தின் ஆகியோர் அந்த 8 பேரும் வந்து இதுக்கு முன்னாடி இருந்திருக்காங்க. 9வதாக நம்மளுடைய ரோஹித் சர்மா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. சரிங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், சர்வதேச T20 கிரிக்கெட்டில் இத்துடன் 16வது முறையாக ஆட்ட நாயகனாக வந்து யார் வந்து வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விராட் கோலி அவர்கள் தான் வந்து 16வது முறையாக ஆட்ட நாயகனாக வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. இதற்கு முன்னாடி யார் இருந்து பார்த்தீங்கன்னா சக இந்தியரான சூரியகுமார் யாதவ் வந்து 15 முறை வந்து அந்த விருது பெற்றிருப்பார். அதுதான் அதிகபட்சமாக இருந்தது. ஆனால் வந்து T20 கிரிக்கெட்டில் 16வது முறையாக ஆட்ட நாயகன் விருது பெற்றவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா கோலி அவர்கள் தான். அவர் தான் வந்து ஹையஸ்ட் இதில் வந்து இருக்கார். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ICC ஒரு நாள் உலகக்கோப்பையில் T20 உலகக்கோப்பை சாம்பியன்ஸ் உலகக்கோப்பை போட்டியில் சாம்பியனான அணியில் இடம் பிடித்த 2வது வீரர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா விராட் கோலி. முதல் வீரர் யாருன்னா MS தோனி. அதில் அவர் கேப்டனாகவும் இருந்திருக்காருன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், சர்வதேச T20 கிரிக்கெட்லேருந்து ரவீந்திர ஜடேஜாவும் வந்து ரிட்டையர் ஆக போகிறதா வந்து சொல்லியிருக்காரு. இதற்கு முன்னாடி யார் சொல்லியிருந்தாங்க? ரோஹித் சர்மா, கோலி 2 பேருமே வந்து சொல்லியிருந்தாங்களா சர்வதேச T20 கிரிக்கெட்லேருந்து ஓய்வு பெற போகிறதா. அதை தொடர்ந்து ரவீந்திர ஜடேஜாவும் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சர்வதேச T20 கிரிக்கெட்லேருந்து நம்ம ஓய்வு பெறதாகவும், ஆனால் டெஸ்ட் மட்டும் ஒரு நாள் கிரிக்கெட்டில் வந்து விளையாடுவார். சரிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பினுடைய 24வது உச்சி மாநாடு, அதாவது ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா SCO அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இதனுடைய 24வது உச்சி மாநாடு கஜகஸ்தானில் வந்து நடக்க போகுது. இதில் வந்து சீன அதிபர் வந்து ஷூ ஜின்பிங் அவர்கள் வந்து பங்கேற்க போகிறாரு. முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுடைய பிரதமர் அவர்கள் வந்து இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்கலைன்றது தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், அமெரிக்காவில் 2023 வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2023 அமெரிக்காவில் விலங்குகளுடைய உயிரணுக்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட செயற்கை இறைச்சிக்கு வந்து அனுமதி கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த இறைச்சிக்கு வந்து ஃப்ளோரிடா, அலபாமா சொல்லிட்டு 2 மாகாணங்கள், ஃப்ளோரிடாவும் அலபாமான்னு சொல்லிட்டு 2 மாகாணங்கள் வந்து தடை விதிச்சிருப்பாங்க.
தடை விதிக்க போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அதனால தான் அங்கே இருக்கிற ஒரு உணவகத்தில் ஒரு பிரம்மாண்ட விருந்து வந்து வச்சுருப்பாங்க. சரிங்களா? ஓகே, என்னோட இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஆல்.